லவ் யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த போர்ஷன் வந்து சாங் போர்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்றதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று நடந்த சில நிகழ்வுகள் எனக்கு தகவலாக கிடைச்சது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவாக அங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஸோ நேற்று ஃபுல்லாக ஷூட் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஷூட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சண்டேன்றதுனால லீவ் விட்டாங்க. அடுத்த வெட்னஸ்டே வரைக்கும் சாங் ஷூட் தான் படக்குழுவினர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது நாம கேள்விப்பட்ட ஒரு தகவல். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு சாங் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணது மட்ட சாங் பண்ணவர் தான் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு சாங் வந்து பூஜா அவர்களும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங் தான் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஸோ அதனால எல்லாருமே வந்து கப்புள் ஆஃப் சாங் ஒரு லவ் அலமதியா பிப்போ மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். ஒரு செட்டுக்குள்ளே போட்டு ஆடுவாங்கன்னுட்டு. ஸோ நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் செட்டு போட்டிருக்காங்க. செட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் அலமதியா பிப்போ மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரீட்டை செட்டாக போட்டிருக்காங்க. அங்கே ரோட்டில் சேர்ந்து ஆடுற மாதிரி எடுத்திருக்காங்க. தளபதியும் பூஜாவும் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போது தளபதி வந்து சென்ட்ரல்லையும், லெஃப்ட் சைடு வந்து பூஜாவும், ரைட் சைடு வந்து மமிதாவும் சேர்ந்து செம்மையாக ஆடி இருக்காங்களாம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சான். அதில் தளபதி வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டு செம்ம கெத்தாக இருந்தாராம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற பூஜா வந்து சாரி கட்டிக்கிட்டு செம்மையாக ஆடினாங்களாம். க்ரீன் ஷேர் கட்டிக்கிட்டு சூப்பராக ஆடினாங்களாம். நம்ம ரைட் சைடில் வந்து மமிதா அவர்கள் வந்து அப்படியே பிரேமலு லுக் மாதிரி முன்னாடி எல்லாம் ஹேர் விட்டுக்கிட்டு ஒரு ஜீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஷர்ட் டைப் மாதிரி போட்டுக்கிட்டு செம்ம கேஷுவல் மாடர்னாக ஆடி இருக்காங்களாம். அதோட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, பூஜா பக்கத்தில் வந்து மோனிஷா மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ணாங்கல்ல. ஸோ அவங்க இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் சேர்ந்து இந்த ஒரு பாட்டில் ஆடி இருக்காங்களாம். ஒரு கல்லா கட்டிச்சான் அந்த ஒரு சாங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்கில் சென்டரில் அருவியுடைய ரேப் போர்ஷன் எல்லாம் வருது, சூப்பராக இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அதோட பாட்டுடைய லைனாக கச்சேரின்னு கேள்விப்பட்டாங்களாம். அது தளபதி கச்சேரின்னு வருமா இல்லை தீ கச்சேரின்னு வருமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ கச்சேரி களை கட்ட போகுதுன்னது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதோட ரொம்ப முக்கியமாக இது பக்கா பொலிட்டிக்கல் இருக்குமோன்னு சொல்கிறாங்க. எதை வச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட் செட்டில் ஒரு இடத்துல வந்து பெரியார் அம்பேத்கர் சிலை எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்களாம். அண்ட் தளபதி வந்து பச்சை குத்தி இருக்கிறதெல்லாம் சம்திங் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இதை நாம் கேள்விப்பட்டோம், ஷேர் பண்ணிட்டோம்.